அனைவருக்கும் ஹாப்பி சாபத். இன்னைக்கு நம்ம இயற்கை செய்தியில என்ன பார்க்க போறோம்னா, இந்த விலங்கை குறிச்சு தான். இந்த விலங்கு பேர் பார்த்தீங்கன்னா, பிங்க் ஃபேரி ஆர்மடிலோ அப்படின்னு ஒரு விலங்கு. ஆர்மடிலோன்றது ஒரு குரூப் இருக்கு. நிறைய விலங்குகள் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே மிக சிறிய விலங்குகள்ல இதுவும் ஒன்று. பிங்க் ஃபேரி ஆர்மடிலோ. இது எங்க இருக்கும்னா, அஹ், மத்திய அர்ஜென்டினால தான் இருக்கு. பாலைவனம் பகுதியில் இருக்கும். அப்புறமா மணல் நிறைந்த சமவெளி, அப்புறமா புதர்கள் இருக்கிற அந்த புல்வெளி, புதர்கள் இருக்கிற புல்வெளி, அப்புறம் குன்றுகள், அப்புறம் நிலத்தடி எல்லாமே அந்த மாதிரி பகுதிகளில் தான் வந்து இது வாழக்கூடியது. இது ஒரு மாதிரி ஒரு அரிய வகையை சேர்ந்தது. இதை குறித்து ரிசர்ச் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை குறித்து ஆராய்ச்சி செய்யறவங்க வந்து சொல்றாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு தெரியுது. அது குறித்து நம்ம பார்ப்போம். இதனுடைய உடல் பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, அது மேலே பார்ப்பீங்க. அது ஒரு இளஞ்சிவப்பு கலர்ல ஒரு கவசம் மாதிரி இருக்கும். இளஞ்சிவப்பு எலும்பு கவச ஓடு அப்படின்னு சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு மாதிரி தான் இருக்கும். அது ஆனா வளையக்கூடியதா இருக்கும். நெகிழ்வானதா இருக்கக்கூடியது. அந்த முதுகு மேல இருக்கிற அந்த ஓடு. அது மட்டும் இல்ல, அதுலதான் வந்து அதுங்களுக்கு அந்த ரத்த குழாய்கள்லாம் அதுல இருக்கிறதால தான் அந்த கலர் வந்து அதுக்கு கிடைக்குது. அந்த பிங்க் கலர் கிடைக்குது. இந்த இது வந்து இந்த கவசம் வந்து பாத்தீங்கன்னா, அதுங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சருக்கு, அது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல வாழக்கூடிய விலங்கு. அதனால அத வந்து அதுங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் கரெக்டா எந்த லெவல்ல இருக்கணும், எந்தெந்த இடத்துக்கு டெம்பரேச்சர் வந்து மாறும், அதுங்களுக்கு அந்த வெப்பநிலை வந்து அதுங்க உடலை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அந்த அந்த இளஞ்சிவப்பு அந்த ஓடு வந்து மாறக்கூடியதா இருக்குது. இதனுடைய அந்த ரோமம் பாத்தீங்கன்னா நல்லா அந்த ஃபர் மாதிரி இருக்கும். அந்த அது ஒரு மாதிரி உம் மஞ்சள் வெள்ளை பட்டு போல இருக்கும் அந்த ஃபர் வந்து. அதனுடைய கண்கள் வந்து சிறியதா தான் இருக்குது. கால்கள் பாத்தீங்கன்னா நீல நிலமா இருக்கும். அது வந்து மண்ணை நோண்டக்கூடியது. எங்க வாழக்கூடியதுன்னா பாத்தீங்கன்னா பூமிக்கடியில மண்ணை நோண்டி அதுக்குள்ளதான் வந்து மோஸ்ட்லி வந்து அத உள்ளதான் அதனுடைய வாழ்க்கையே ஓட்டுறது. அதனாலதான் இதை பத்தி பெருசா ரிசர்ச் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அஹ் சிறிய கண்களா இருந்தாலும் இது பாத்தீங்கன்னா அதனுடைய பாதையில வந்து எப்படி கண்டுபிடிச்சுக்குன்னா, அந்த கேட்கிற திறனும் தொடுதல் மூலியம் தான் வந்து அது வந்து பாத்துக்கும் அப்படிங்கிறாங்க. ஆஹ் இதனுடைய வால் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டுலா, இந்த தோசை திருப்பி மாதிரி இருந்து அந்த வால் தனியா தெரியும். அந்த மாதிரி ஒரு வால் தனியா தெரியும். ஹம், இத பாருங்க, இங்க தெரியும் உங்களுக்கு அந்த வால் தனியா. சரிங்களா? அதுக்கப்புறம் இதனுடைய ஆயுள் பாத்தீங்கன்னா 5 to 10 வருஷம். அது வந்து ஒரு 11 15 சென்டிமீட்டர் தான் இருக்கும். கையில பாருங்க, அந்த கை அளவுல புடிச்சுக்க விளையாடவளுக்கு தான் அது வந்து இருக்குது. இது இதனுடைய உணவு பாத்தீங்கன்னா வெயிட் கூட வந்து 120 கிராம் தான் இருக்கும். உணவு வந்து பூச்சிகள், புழுக்கள். மெயினா இது பூமிக்கு அடியில மண்ணை இது பண்ணிட்டு போறதால அந்த எறும்பு, அது அப்ப உள்ள இருக்கிற அந்த முட்டையில இருக்கிற புழுக்கள் அந்த மாதிரி வகை தான் சாப்பிடும். மெயினா இதனுடைய ஃபுட் வந்து அதுதான். புழுக்கள், பூச்சிகள், நத்தைகள்னு அது கிடைக்காத பட்சத்துல என்ன செய்யுமா, செடிகள்லாம் வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மணல் நீச்சல் வீரர் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மீன் வந்து அந்த நீர்ல நீந்துமோ அந்த அளவுக்கு இது என்ன பண்ணுமா, ஃபாஸ்டா மண்ணை வந்து இது பண்ணி மண்ணுக்குள்ள அப்படியே வேகமா நீந்திட்டு போற மாதிரி வேகமா மணலை நோண்டி சீக்கிரமே வந்து அது உள்ள போய் பாதுகாத்து கொள்ளுமா. இதனுடைய எதிரிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து நம்ம உள்நாட்டுல வளர்க்குற நாய், பூனை, அப்புறம் இது வேட்டையாடவும் செய்யறாங்களாம். இதனுடைய இறைச்சி வந்து அந்த பன்றிக்கறி வந்து டேஸ்டா இருக்கும். So, அந்த மாதிரி அளவுக்கு இருக்கிறதால இது அப்படியும் இது வந்து செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. விவசாய நிலம் அதன் மூலியமாவது இது வந்து இதனுடைய அழிவுக்கு வந்து எதிரி காரணமா இருக்கு. ஏன்னா அந்த மண்ணில் அந்த ஃபர்டிலைசர் அதெல்லாம் போடும்போது அதால வந்து இருக்க முடியாது. என்னை வந்து சில நேரத்துல தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்யுமா, எப்படி பால் மாதிரி ரோல் பண்ணிக்கும். அந்த மேல இருக்கிற அந்த ஓடு இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து 24 பட்டைகள் மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, தெரியும் பாருங்க, பிளட் வெசல்ஸ் போற இது. அதனால அழகா அப்படி பால் மாதிரி தன்னை வந்து ரோல் பண்ணிக்குமா எதிரிகள் என்று காப்பாத்துறதுக்கு. இதுக்கான நிறைய பிரச்சனைகள் இருக்கு.
இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கரடு முரடான பாதையில வந்து அதால நடக்க முடியாது. அது ரொம்ப சாஃப்டான அனிமல். ரொம்ப சாஃப்டான ரொம்ப சென்சிட்டிவா இருக்குமா இது. இதுக்கு வந்து ரொம்ப உணர்திறன் கொண்டது. அந்த சுற்றுச்சூழல் ஏற்படும் அந்த மாற்றங்கள்லாம் வந்து அத பாதிக்கும்போது, அதுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா, அதனாலேயே வந்து இது வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்புறம் அந்த மண்ணின் தரம் கரெக்ட்டா இருக்கணும். வெப்பநிலை கரெக்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தா தான் வந்து என்ன ஆகும், அது வந்து உயிர் வாழக்கூடியதா இருக்குது. மழை கூட வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு தர்றதில்ல. பாதுகாப்பா இருக்கிறதில்ல. அதுங்களுக்கு வந்து அதனால கூட இதுங்க என்ன ஆகும், அந்த ரோமம்லாம் வெட்டாயி, அந்த டெம்பரேச்சர் தாங்க முடியாம இறந்துருமா. ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவான அனிமலா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, அது எப்படிப்பட்ட ஒரு நிலையில வாழும்னா, அந்த கச்சிதமான மணல் பகுதி இருக்கணும். தொந்தரவு இல்லாத இடம், நல்ல வெப்பநிலை, அது எல்லாமே கரெக்ட்டா இருந்தா தான் வந்து அது வாழும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா இத வந்து செல்லப்பிராணியா வளர்க்க முடியாதுன்றாங்க. ஆனா சில பேர் திருட்டுத்தனமா வந்து வளர்க்கறதுக்குலாம் செய்வாங்க. ஆனா இது வளர்க்கவே முடியாதாம். ரொம்ப கஷ்டமாம். ஏன்னா, அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதால அந்த டெம்பரேச்சர் கரெக்ட்டா மெயின்டெயின் ஆவணும். அந்த மண்ல பூமிக்கு அடியில அது எவ்ளோ பாதுகாப்பா இருக்கக்கூடிய அந்த தன்மைலாம் இருந்தா தான் வந்து என்ன செய்யுமா, அது வாழ முடியும். ஸோ இத பிரித்து அந்த அந்த மாரி ஒரு வாழ்விடத்திலிருந்து அத பிரித்து எடுத்து தனியா வந்து கொண்டு வந்து உயிர் வைக்கணும்னா, அது வந்து சீக்கிரமே வந்து இறந்து போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இதனுடைய இது. ஓகேங்களா? இவ்வளவுதான் வந்து இத பத்தி குறிச்சு சொல்றாங்க. உண்மையிலே இது ரொம்ப வந்து 13 இயர்ஸா ஃபாலோ பண்ணியுமே மற்ற இந்த தனிமையா வாழக்கூடியதுன்றாங்க. இந்த மாரி ஒரு விலங்க வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்ப ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு போவோம். இந்த அர்மடிலோ பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குறோம். பல போராட்டங்களுக்கு இடையில தான் வந்து அது வாழ்றதா இருக்கு. எப்படின்னா, அதுக்கு எப்படி அந்த சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கணும், வெப்பநிலை நல்லா இருக்கணும், அந்த அப்புறம் அந்த மாதிரி. அப்போ வந்து அது இதெல்லாம் நல்லா இருக்கணும். அத மெயினா பாதுகாக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த மேல இருக்கிற அந்த இளஞ்சிவப்பு, அந்த கவசம் போன்ற ஓடு தான். இது குறிச்சு நம்ப வந்து வேதாகமத்துல பார்த்தோம்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்க. நானே வாசிச்சுட்டா? நீ ம். ரத்தத்தோடு மனு. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஓகேவா? இந்த இந்த விலங்குக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய போராட்டங்கள் தான். போராட்டங்களுக்கு இடையில தான் அது வாழ்ற மாரி நம்ம பார்க்குறோம். அதே மாரி நமக்கும் மாம்சத்தோடும், ரத்தத்தோடும் அல்ல, எல்லா வகையான போராட்டங்களும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப நமக்கு கவசமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி என்னும் 6:14ல பார்க்குறோம். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களா இருக்கணும். நெறைய இருக்கு. அதே மாரி அப்ப நம்ம நீதியின்படி வாழ்றது நமக்கு அது பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது என்ன செய்யும்? தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எப்பவுமே என்ன செய்யுமா? பூமிக்கடியில தான் வந்து வெளியில ரொம்ப இருக்காது. பூமிக்கடியில மண்ண நோண்டி தான் உள்ள போய் அது தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ நாம பாதுகாக்கிறது நம்மள யார் பாதுகாக்கிறது? அது வந்து சத்தியம் தான். நம்மளை பாதுகாக்கக்கூடியது ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்ம கேட்கிற சத்தியம் தான் என்ன செய்யும்? நம்மள வந்து பாதுகாக்கும், உயிர்ப்பிக்கும். அப்ப அ இது வந்து பாத்தீங்கன்னா, அதோடைய வாழ்விடத்த விட்டு பிரித்து எடுக்கும்போது என்ன செய்யுதாம்? அது இறந்த போது. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழணும் அப்படின்றது வந்து அதுக்கு சொல்லப்படுது. அப்ப அத விட்டு பிரிந்து வரும்போது என்ன செய்யுது? அது இறந்து போயிடும் அப்படின்னு பார்க்கிறோம். நமக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து எது? நம்ம கற்பனையின்படி வாழ்கின்ற வாழ்க்கை தான் நமக்கு நம்மள நீடிய நாளா வைத்திருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். உபாகமம் 6:1 படிங்க. விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. ஓகேவா? கற்பனையின்படி கடவுள் குடுக்குற அந்த கற்பனையின்படி நம்ம வாழும்போது நம்மளுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ கற்பனையின்படி வாழ்கின்ற வாழ்க்கை தான் நம்மள என்ன செய்யும்? நம்மள உயிரோட வைத்திருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இல்லையே
நாம் என்ன செய்வோம்? கடவுள் பார்வை முன்னாடி நம்மளும் இறந்தவர்களா தான் இருப்போம் இல்லைங்களா? பாவம் செய்து இறந்தவர்களா இருப்போம். அதனால பல போராட்டங்களுக்கிடையே வாழ்ற நாம நீதியின்படி வாழ்வோம், கற்பனைகளில் வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சபையோருக்கும் நன்றி.